நம்ம பார்க்க போகிறது பயிற்சி கணக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வகுத்தல் விதிமுறையை பயன்படுத்தி பின்வரும் சோடிகளின் ஈவு மற்றும் மீதி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது மீதி. இப்போ ஈவு என்னன்னு கண்டுபிடிக்கணும், மீதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே 2 நம்பர் எது எது, 10ம் 3ம். அப்போ ஏவோட மதிப்பு 10, பியோட மதிப்பு 3. இப்போ இங்கே ஏவோட மதிப்பு என்னது 10, பியோட மதிப்பு 3. இப்போ இந்த 10 நம்ம எப்படி எழுதலாம், இங்கே பியோட மதிப்பு 3, அப்போ 3ஓட எதை பெருக்கும் பொழுது 10 கிடைக்கும் பார்க்கணும். 3ஓட எதை பெருக்கினாலும் 10 கிடைக்காது, ஆனால் 3ஓட 3 பெருக்கும் பொழுது 9 கிடைக்கும். இப்போ இந்த 9ஓட 1 கூட்டிட்டோன்னா இந்த 10 கிடைச்சிடும். அப்போ 10 3 × 3 + 1ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இங்கே ஈவு என்ன கிடைச்சிருக்கு, ஈவு = 3, மீதி = 1. நம்ம எடுத்துக்காட்டு கணக்குகள் விரிவாக செஞ்சதுனால இங்கே ஆன்சரை நம்ம நேரடியாகவே எழுதிட்டோம். இப்போ ஈவோட மதிப்பு 3, மீதியோட மதிப்பு 1. இங்கே 5 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஏவோட மதிப்பு என்னது 5, பியோட மதிப்பு 12. இப்போ இதை அதே மாதிரி a = bq + r, 0 ≤ r, r b வடிவத்தில் எழுதணும். இப்போ இங்கே 5 = இங்கே 5 12ஆல் வகுப்படாது. அப்போ நம்ம எப்படி, இப்போ இந்த 5 எப்படி எழுத முடியும், 12 × 0 + 5. ஏன்னா 12 × 0 0, 0 + 5 இந்த 5ன்னு கிடச்சிடும். அப்போ இங்கே ஈவு என்னது 0, மீதி 5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ அடுத்ததில் 27 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கேயும் ஏவோட மதிப்பு 27 தான், பியோட மதிப்பு அந்த 2வது கொடுத்துருக்க நம்பர் 3. இப்போ இந்த 27 எப்படி எழுத முடியும், இந்த 3 × 9ன்னு எழுதலாம். 3 × 9 என்னது 27. அப்போ மீதி இங்கே எதுவுமே கிடைக்காது, அப்போ 0. இப்போ இங்கே ஈவு = 9, மீதி = 0. இப்போ இங்கே வகுத்தல் விதிமுறையை பயன்படுத்தி நம்ம ஈவு என்ன மீதி என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு.